கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, அம்மா வீடுனாலே எல்லா பொண்ணுக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான். எனக்குமே அப்படி தான். கல்யாணத்துக்கு முன்னாடியும் படிக்கிறது, வேலைக்கு போகிறது அப்படியே இருந்துட்டேன். கல்யாணம் ஆகி வரும்போது, "நீ அங்கேயே இருந்துட்டு வர, சரி இங்கே ரெஸ்ட் எடு, ஒன்றும் செய்ய வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டக் டக் தான் அந்த டைமுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு வரனாலே என் ஹஸ்பண்டே சொல்வார், "போய் ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டு தானே வரப்போகிற, ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அம்மா எல்லாமே செஞ்சு பார்த்துப்பாங்க. இன்றைக்கி அதே வீட்டில் அம்மா இல்லாதம்போது வந்து செய்யும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சே, நம்ம அம்மா இருந்தால் நம்மளுக்கு இந்நேரம் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்களே அப்படின்னு. வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. பேசாமல் 1 இயர் 2 இயர்ஸ் பேசாமல் இருந்தவங்க கூட கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இல்லை அம்மாவுக்கு சரியாயிடும், நல்லபடியாக க்யூர் ஆகி வந்துடுவாங்க, நாங்கள் எல்லாம் இருக்கோம், ப்ரே பண்ணிக்கிறோம், கவலைப்படாத அப்படின்னு எல்லாருமே விசாரிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அம்மாவுக்கு நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சு, ஆப்ரேஷன் முடிஞ்சு நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் வச்சுட்டு ஆப்ரேஷன் தட்டில் வெயிட் பண்ணதுக்குள்ளே நான் ஒரு